இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன உதய பெருமாளையா, அறிவிப்பு வந்துச்சா? கேட்டுச்சா காதுல? ஐயா என்ன பாக்குறீங்க? சிலம்பம் போட்டி நடக்க போகுதுன்னு சொன்னாங்களே, காதுல கேட்கலையா? கேட்டது. அதுக்கு இப்ப என்ன? என்னவா? சரியா போச்சு போங்க. நீங்க எல்லாரும் இந்த ஊருக்காரங்க தானே? வாங்க ஒரு ஆட்டத்தை போடுவோம். பாரு, நாங்க சண்டை போட ஊருக்கு வரல. ஐயா இது சண்டையெல்லாம் இல்ல, போட்டி. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஊரோட உண்மையான வீரன். என்ன உங்க குடும்பத்துல வீரன்னு யாருமே இல்லையோ? என்னங்கடா டேய், இந்த குடும்பத்துல சண்டை போடுறதுக்கு உண்டான திராணி எவனுக்குமே கிடையாது போல இருக்கடா. டேய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்துல யாருமே ஆம்பளை இல்லைன்னு தானே அர்த்தம்? இத பாருங்க, செங்கோட்டு வேலர் குடும்பத்துல இருக்கிறவங்க எந்த வகையிலுமே குறைஞ்சு போனவங்க கிடையாது. அதனாலதான் நாங்க இதெல்லாம் வேண்டான்னு நினைச்சு ஒதுங்கி போறோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. அம்மா அம்மா, உங்களை யாருமா ஒதுங்கி போக சொன்னது? உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் நான் தரேன். ஏன் இந்த போட்டியில உங்க ஆளுங்க அடிச்சு எங்க ஆளுங்களை யாராவது செத்தா கூட உங்களை யாருமே நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நாங்க சாமி கும்பிட்டுதான் இங்க வந்தோம். இந்த வேலை முடிஞ்சதும் நாங்க ஊருக்கு போறோம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்னங்க இது? நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? நான் உங்களை என்னமோ ஏதோ ஒண்ணுல நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி தொட நடுங்கியாவுல இருக்கீங்க. அதுவும் சரிதான். பொம்பளை சாம்ராஜ்யம் நடக்கிற குடும்பத்துல இதெல்லாம் எதிர்பார்த்து வந்தது ஏன் தப்புதான். நானும் செங்கோட்டு வேலவர் குடும்பம் தான். வாங்கடா. என்ன நடந்து முடிஞ்ச சிலம்ப போட்டியில ஐயா செங்கோட்டு வேலர் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க.
எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீ இந்த ஊர்க்காரங்கிறத நிரூபிச்சிட்டப்பா. நன்றி. அவசரப்பட்டுட்டனே, இந்த வலி வலிக்குதே. வலி உயிர் போகுதே. என்ன மாமா, முழு ஆட்டம் முழுங்கின மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சிவா கிண்டலா? நானே வலி தாங்க முடியாம உட்கார்ந்திருக்கேன், இதுல நீ வேற. சரி சரி இருங்க, வெந்நீர் எடுத்து வந்திருக்கேன், ஒத்தடை வச்சு விடுறேன். ஒத்தடமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்ன மாமா? வலிக்குதே சிவா. இருங்க இருங்க. சிவா ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீட்ல இருக்கிற யாருமே என்ன கண்டுக்கலன்னு நினைச்சேன், ஆனா நீயாவது வந்து ஹெல்ப் பண்றியே, மனசார சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆசைய பாரு. நானா ஒண்ணு ஹெல்ப் பண்ணல. உங்கள் மனைவிதான் உங்களுக்கு பணிவிடை செய்ய சொல்லி என்னை அனுப்பினார்கள். என்னது, இந்து கொடுத்து அனுப்புனாளா? ஆமா மாம்ச, அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. மனசுக்குள்ள லவ் எல்லாம் இருக்கதான் செய்யுது, ஆனா வெளிக்காட்டிக்கு தான் மாட்டேங்கிறாங்க. உன்னையும் பாவையையும் சீக்கிரமே இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் இந்து. நாம நமக்கான வாழ்க்கைய கண்டிப்பா சந்தோஷமா வாழலாம்.